ரட்சிப்பின் அனுபவம் என்பது 3 நிலை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட, ரட்சிக்கப்படுகிற, ரட்சிக்கப்பட போகிறார். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அது கிருபையாய் தேவன் நமக்கு தந்தது. இது அவருடைய ஈவு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது கண்மலையாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள் ஆண்டவர் சொல்ல ரீசன் அதுதான். அதனாலதான் கர்த்தர் சபையிலே கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட போகிற அனுபவம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்லாமல் தம்மால் தெரிந்து கொள்ளவர்களை பார்த்து சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அதுதான் கடைசி நாட்கள் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுகிற அனுபவம். இந்த அனுபவத்தை சுதந்தரிக்க விரும்புகிறவன் என்ன செய்வானாம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பானா. வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், பர்த்டே வரும்போது, குட் ஃப்ரைடே வரும்போது, கிறிஸ்துமஸ் வரும்போது, நியூ இயர் வரும்போது அல்ல, எப்பொழுதும்